அழாத ரம்யா. நான் முகத்தை பார்த்தலாம் லவ் பண்ணல. நீ டிஸ்சார்ஜ் ஆகுவா, நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு இப்போ தான் நினைவு திரும்ப இருக்கு சார். பேசுகிறாங்க, விசாரிச்சிடும் சார். ஆசிட் ஊற்றின பையன் பேர் தான் தெரியல, ஆனால் ஆளை பார்த்தா அடையாளம் காட்ட முடியும் சொல்கிறாங்க. ஆமாங்க சார், வேலைச்சேரி ஏரியா பையன் சார். டெய்லி வந்து பார்த்துருக்கான். யாரா நீங்க? ஆசிட் அடிச்சதே நான் தான். யாரா சத்தம் போட்டீங்க அறுத்துருவேன். பிரச்சனை பண்ணாதீங்க, ஒழுங்கு முறையா போயிடுங்க. ஏய் டேய் ஏய் டேய் போடுற வரடா டேய். டேய் உன்னை சாவடிக்க விட மாட்டேடா. யாராவது காப்பாத்துங்க என் பொண்ணை. டேய் மனசாட்சியே இல்லடா உங்களுக்குலாம்? அந்த பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்ணதும் இல்லாம அவளை கொல்ல வேற பாக்குறீங்க. மனுஷங்களா நீங்களா? ஏய் ஒதுங்க. முடியாது, வெளில போங்கடா. டேய் அவளையும் சேர்த்து போடுற. பொம்பலடா. ஆம்பளை யாருன்னு பாப்போமா? ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 கண்டிஷன்ஸ். கண்டிஷன் நம்பர் 1, இது ஹாஸ்பிடல், அதனால நான் அடிக்கும் போது யாரும் ஐயோ அம்மான்னு கத்தக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, அடி வாங்குற எல்லாரும் இந்த ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் ஆகணும். கண்டிஷன் நம்பர் 3, என் மேல யாரும் கை வைக்க கூடாது. இவன் எங்க குறுகுறுன்னு பாக்குறான். டேய் திரும்ப எங்கடா பாக்குற புரிஞ்சுதா? அப்புறம் என்ன டியூட்டிஸ். மேடம் என்ன சொன்னீங்க? பசங்களுக்கு லவ்னா இவ்வளவுதான். லவ் இஸ் டோட்டலி ஏதோ ஒரு சூப் பேர் கூட சொன்னீங்களே. லக்ஸ்ட். அது இல்ல. தோ இது போனதுக்கு அப்புறமா நான் இருக்கேன் கையை பிடிச்சிட்டு நிக்கிறான்ல, இதான் லவ். இதுல அவ ஸ்மார்ட்டா இருக்கான், டாக்டர், வெல் செட்டில்டு. எதுவும் இங்க தோணணும், அவன் நமக்காக என்ன வேணா செய்வான்னு தோணணும். தோணும். எல்லா பசங்களையும் தப்பா சொல்லாதீங்க. இங்க லவ்வுக்காக உயிரை கொடுக்குற பசங்களும் இருக்காங்க, உயிரை கொடுத்து லவ் பண்ற பசங்களும் இருக்காங்க.